காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் அதிகாரிகளின் மெத்தன நடவடிக்கையால் தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவு அமல்படுத்தப்படாமல் இருப்பதையும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு முழு நிவாரணம் வழங்கப்படாததையும் கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. சங்கத் தலைவர் குமார், இணைத் தலைவர் நாகமுத்து, செயலாளர் ஆனந்தன், பொருளாளர் சேகர் ஆகியோர் இணைந்து மாவட்ட ஆட்சியருக்கும் சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர் செயலருக்கும் மனு அளித்தனர். புகாரில் பெரிய காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் உள்ள சோலாரா ஆக்டிவ் பார்மா சைன்ஸ் தொழிற்சாலை கடலில் கழிவுநீர் குழாய் விடுவித்ததில் மீனவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து 2023ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் 22/1/2025 அன்று தீர்ப்பளித்தது. அதன்படி 3 மாதத்திற்குள் கழிவுநீர் குழாய்களை அகற்றவும், பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கவும் 7/4/2025ற்குள் நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை எந்த செயல்பாடும் மேற்கொள்ளப்படவில்லை. இதனை பயன்படுத்தி சிலர் கட்ட பஞ்சாயத்து செய்து 50 லட்சம் பேரம் பேசுவதாகவும் சங்க நிர்வாகிகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மீன்வளத்துறை சராசரியாக ரூபாய் 10,000 மட்டுமே நிவாரணமாக வழங்க முடிவு செய்திருப்பது தவறு என்றும், பெரிய வலைக்கும் சிறிய நெத்திலி வலைக்கும் ஒரே அளவு நிவாரணம் நிர்ணயித்தது அநியாயம் என்றும் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக NGT உத்தரவை நிறைவேற்றி கழிவுநீர் குழாய்களை அகற்றவும், பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது.